கொண்டே மேனி நடங்காது துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் ஆமா தப்பாமல் சார்வார் தமக்கே கொண்ட ஒரு கொண்டே கணவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவகை மாறுதல் சூழலில கட்டொண்டு நீத்தோ உடலென்ற தும்பிக்கு உணவென்ற இறை தேடி உடலென்ற தும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாத இரவும் பகலோ உண்டொண்டு உறங்குவதை கண்டதை எல்லாதே உண்டொண்டு உறங்குவதை கண்டதை எல்லாதே ஒரு பயனோ அடைந்ததில்லை தடமென்ற மிடிகரையில் வந்த பாசங்கள் என்றோ தடமென்ற குருபரனே வெற்றி வேலா அந்த குண்டல் வரணன் மால்வரேலா அந்த சங்கரனால் தலை மகனே அந்த சக்தியான கணபதியே அங்க திருச்செந்தோரே தனில் வாழும் அங்க சேவர் கோடி அறிவரன் தாயான சரஸ்வதியே
ஈசங்கோடி மாரியம்மா குழந்தைக்கு அருள வேண்டும் அந்த மாயாண்டியும் கதைகள் பாட தாயும் முத்தாரம்மா அருள வேண்டும் அந்த பேச்சியம்மன் கதை படிக்க அந்த புறங்காளியம்மா அருள வேண்டும் அந்த இசக்கியம்மன் கதைகள் பாட முப்பீடாதி அருள வேண்டும் நீங்கள் நாவதேவோ தடுமாறாமல் நீங்கள் சொல்லதேவோ தவறிடாமல் நீங்கள் நாவதிலே குடியிருந்து எங்களுக்கு நல்லோ சேதாரம்மா எங்கள் குரலதிலே குடியிருந்து குரலதி ஓய் ஆறு ஓய் ஆண்டி சுடலை வருவார் நமக்கொரு நாளும் குறையில்லையே கைலையான கைலாசத்தில் காரணி பொன் கைலாசத்தில் யார் யாரெல்லாம் ஒழுவிருந்தார் அங்கே பகவானும் பார்வதியும் அந்த பட்சமாத லட்சுமியும் பத்தி முக்கோடி தேவர்களும் எண்ணாயிரோ ரிஷிமார்களும் இப்படியாய் கொலுவிருந்தா இப்படியாய் கொலுவிருந்தா அந்த ஏற்றதொரு கைலாசத்தில் ஓட் 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 தான் ஆகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் ஆமாம்மா யாரம்மா பகவானும் பார்வதியும் ஆமா அந்த பச்சமாலு லட்சுமியும் சரி 33 தேவர்கள் 48 கோடி ரிஷிமார்கள் நிஜமார்கள் பின்னர் கெம்புருடைய கருட காந்தரூபர் ஆமையா மூத்த மகன் கணபதி இளைய மகன் வெற்றிவேல் முருகன் ஆமா பிறப்பு இறப்புக்கெல்லாம் கணக்கெழுதக்கூடிய நம்ம சித்திரபுத்திரன் ஐனார் நைனார் அனைவர்களுமே கைலாசத்திலே கொலுவாக இருந்து வருகின்றார்கள் ஆமாம்மா அப்படி கொலு விருந்து வரக்கூடிய நாளையில் வேலையிலே பகவானுக்கு அன்றாட என்ன தொழில் தெரியுமா என்ன வேலை அதாவது யானை முதல் எறும்பு வரை எறும்பு முதல் 84,000 லட்சம் ஜீவராசிகளையும் படைத்து ஆமா கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் ஆமையா கருவுக்குள் இருக்கும் சிசு வரை சிசுவரை பகவான் பட்டினி இல்லாமலே படிகளந்து வருகின்றார் ஆமா படிகளந்து வருகிறார் ஆமா என்னையா என்னம்மா அப்படி படிகளந்து வரக்கூடிய நாளையில் நாளையிலே பகவான் பார்வதி அழைத்து சொல்லுகின்றார் என்னம்மா எப்படி சொல்லுகிறார் தெரியுமா என்ன என்ன சொல்கிறார் அங்க வாடி பெண்ணே பார்வதிய அங்க வார்த்தை ஒன்று சொல்ல கேளு நாம் படைத்திருக்கோம் மனுக்களுக்கு நாம் படி இழக்க போக வேண்டும் நீ மலர்ந்தினைய எடுத்து வாடி என்று பகவான் சொன்ன போது அந்த பார்வதியால் அந்த பார்வதியால்
பெண்ணே பார்வதி வாமா நாம் படைத்திருக்கோம் அணுக்களுக்கு படிகளுக்கு போக வேண்டும் போக வேண்டும். மலர்ந்தினியை எடுத்து வாமா என்று சொல்லுகின்றார். ஆமா சொல்லுகின்றார். அந்த வார்த்தையை கேட்ட தாயாகிய பார்வதா தேவியானவள் என்ன செய்தார்? வண்ணப்பெட்டி கையில் எடுத்து மலர்ந்தினியை எடுத்து வந்து பகவானுடைய கையிலே கொடுக்கின்றார். ஆமா பகவான் மலர்ந்தினியை கையிலே வாங்கிக் கொண்டு படைத்திருக்கும் அணுக்களுக்கு எப்படி படியளந்து வருகிறார் தெரியுமா? நாளை நல்லதீனை எடுத்து நாளை நல்லதீனை எடுத்து நாளை நல்லதீனை எடுத்து தினை எடுத்து பகவான் நாடு எங்கும் படியளந்தார் படியளந்தார் நாடு எங்கும் படியளந்தார் படியளந்தார் பகவானோ இந்த உலகம் எல்லாம் படியளந்தார் படியளந்தார் அகில உலகமெங்கும் படியளந்தார் படியளந்தார் உரிய நல்லதினை எடுத்து பகவான் பகவான் நாளிதனை எடுத்து நாடு எங்களும் படிகளந்து வருகின்றார். உரிய தினை எடுத்து உலகம் எல்லாம் படிகளந்து வருகின்றார். அப்படி படிகளந்து வரக்கூடிய நாளையிலே பார்வதா தேவிக்கு பகவான் மீது ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம் தெரியுமா? பொம்பளை சந்தேகம் வராம இருந்தா தான் சந்தேகம். ஆமா எப்பவும் சந்தேக புத்தி பொம்பளைகளுக்கு தான். பொம்பளைகளுக்கு தான் சந்தேக புத்தி இருக்குமா? பிற பார்வதி மட்டும் விதி விலக்கா? அப்படியா? அவங்களும் ஆண்கள் நீங்க சந்தேகப்படவே மாட்டீங்களோ? நாங்க படவே மாட்டோம். ஆமா ஆமா எங்கேயும் பட்டு கிடக்க மாட்டோம். அப்படி சந்தேகப்படாம இருந்தா தான் ரொம்ப அதிசயம். ஆமா ஆகையினால சரி பார்வதிக்கு என்ன சந்தேகம் தெரியுமா? என்ன சந்தேகமா? பகவான் தினமும் படிகளந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டு வீட்டை விட்டு போறாரு. ஆமா கைலாசம் விட்டுட்டு போறாரு. நம்மள ஒத்தையில விட்டுட்டு. ஆமா ஏன் சுவாடிக்கு ஆள் கூட்டிட்டு போவாரு. ஆமா போயிட்டாரு. அதான் போயிட்டு என்ன செய்தாருன்னு ஒரு சந்தேகம். ஆமா பகவான் படைத்திருக்கும் ஜீவன்களுக்கு படிகளந்து விட்டுதா வருகிறாரா? ஆமா இல்லை பட்னியாக வைத்து விட்டுதா வருகிறாரா? எல்லாத்தையும் பட்னியா போட்டு தான் வாராரா? இல்ல சின்ன வீடு ஏதாவது வச்சிருப்பாரா? ஏதோ அங்க ஏதோ வீடு வச்சிருந்தா அந்த வாசப்படியை கிட்ட அளந்து வாக்காரா? சரி அப்படின்னு ஒரு சந்தேகம் பார்வதா தேவிக்கு ஒரு சந்தேகம். ஆமா உடனே பார்வதா தேவியானவள் என்ன செய்யறாள் தெரியுமா? என்னம்மா? காஞ்சிபுரம் கட்டி வெட்டி சிமிழ் கட்டு ஒன்றை செய்ய வேணுமே என்று. ஆமாம்மா பார்வதா தேவியானவள் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கே வருகிறார்? அங்க ஓட்டமாக ஓடி வாராள். அங்க உச்சலோரு பார்வதியாள். அவ எங்கே வாராரானாள். அந்த ஈஸ்வரியா பார்வதியாள் விஸ்வகர்வர் வீட்டில் வந்து அங்க விவரம் அதை சொல்லுகிறாள். அங்கே என்ன சொல்லுகிறாள். ஏற்றதொரு பார்வதியாள் அங்கே சொல்லுகிறாள். தாயாகிய பார்வதா தேவியானவள் எங்கே சென்றார்? விஸ்வகர்மா வீட்டிலே வந்து. யார் வீட்டுக்கு வந்து? விஸ்வகர்மா ஆசாரியர் வீட்டிற்கு. ஆசாரி அவர்கள் வீட்டுக்கு வந்து. ஆமா அவர்களால தானே காஞ்சிபுரம் கட்ட வெட்டி சிமிழ் கடைய முடியும். அவர்தான் தெய்வ தச்சன். ஆமா நம்ம ஊர்ல ஆசாரி இருக்கார்ல. சரி நம்ம போய் அருவாடிக்க மம்பட்டி கண்ணாடிக்க கொடுக்கோம்ல. ஆமையா அந்த மாதிரி அங்க தெய்வங்களுக்கெல்லாம் அவர் ஆசாரி தெய்வ தச்சன். சரி ஆமா அவரிடத்திலே சென்று காஞ்சிபுரம் கட்டி வெட்டி கட்டி சிமிழ் கடந்து தாருங்கள் என்று கேட்கின்றார். பார்வதியால் கேட்டவுடனே அந்த விஸ்வகர்ம ஆசாரியர்களும் சரி என்று சம்மதித்து காஞ்சிபுரம் கட்டி வெட்டி கட்டி சிமிழ் கடைந்து திருக்காணி போட்டு விட்டு தாயாகிய பார்வதியால் கையிலே கொடுக்கின்றார். அந்த சிமிழுக்கு பூட்டும் போட்டு கொடுத்துட்டாரோ? ஆமா அப்படி சொல்லுங்க. பூட்டு போடாம எப்படியா சிமிழை வாங்கி வர முடியும்? இப்ப எல்லாம் பூட்டு இல்லாம எங்க இருக்க முடியாது. முடியாது பூட்டிட்டு போன வீட்டுலதான் நிறைய சம்பவம் நடந்து வருது. எப்படி?
அதாவது இப்ப நம்ம தான் டூர் ஓறோம்னு வச்சுக்கோங்களேன். சரி. என்ன செய்தோம்? என்ன செய்றோம்? வீட்டை பத்திரமா பூட்டி போட்டு போறோம். இதோ கொடைக்கானல். இதுதான் எங்க வீடு. சரி. இதுதான் எங்க பாத்ரூம். இதுதான் எங்க பீரோ. சரி. அப்படின்னு போட்டோவை போட்டுட்டு போயிருந்தோம். சரி. எதுல? இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்ல. ஆமா. திருட வரவங்களுக்கு அது தோதா போச்சு. ரொம்ப வசதியா போச்சு. இவன் வீட்டோட எல்லாம் ஊட்டிக்கு போயிட்டான். சரி. இவன் வீட்டுல போய் நம்ம போய் கொள்ளை அடிச்சுட்டு, இவன் வீட்டை மொட்டை அடிச்சுட்டு, இவன் திருப்பதியில போய் மொட்டை விட்டு வரவங்களே இவன் வீட்டை நம்ம மொட்டை அடிச்சுட்டு நம்ம மொட்டை அடிச்சிரோன்னு போயிருவாங்க. ஆமா. அதனால எங்க போனாலும் போட்டோ எடுத்து வீடியோ எங்க போனாலும் போடக்கூடாது. உடனே செல்ஃபி எடுத்து டுடே வில்லு பாட்டு மானங்காத்தான் சரி அப்படின்னு ஸ்டேட்டஸ போட்டுறது எல்லாம் வவுத்தரிச்ச போடட்டும்னு. சரி. நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, எங்க வந்திருக்கீங்க? கயத்தாறு பக்கத்துல இருக்க மானங்காத்தாங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். அப்படியா? எல்லாரும் இப்ப அதைத்தான் பண்ணுதாங்க. எப்படி? நாங்க இங்க வந்திருக்கோம் அங்க வந்திருக்கோம் போட்டு விட்டுட்டு வந்துருந்தாங்க. ஸ்டேட்டஸ் போட்டுறாங்க. வேற வீட்ல ஆள் இல்லனா எல்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்க தெரியாம தான். சரி. ஆமா. ஆகையினால அந்த பார்வதா தேவியானவள் சிமிலை கையிலே வாங்கி கொண்டு சிமிழுக்குள்ளே இருந்த சித்தரம்பை பிடித்து அடைக்கின்றாள். அதையும் பிடிச்சு அடைச்சிட்டாங்களா? ஆமா. எதுக்கு அந்த சித்தரம்பு? எதுக்காக தெரியுமா? எதற்காக? பகவான் கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கும் சிசு வரை ஆமா பட்டி இல்லாமல் படிகளந்து வருகிறேன்னு சொல்றாரு. சொன்னாரு. நாம இன்னைக்கு இந்த சித்தரம்பை பகவானுக்கே தெரியாம மறைத்து வைக்கலாம். ஓ தெரியாம புடிச்சு வச்சிருவோம். பகவான் இதுக்கு படியாளக்காரான்னு நம்ம சோதிச்சு பார்க்கணும்ல. டெஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க பார்வதி அம்மா. டெஸ்ட் பண்றாங்க. ஆமா. எல்லாம் அந்த தாளக்காரரோட சேர்ந்தவர். நம்பிக்கை இல்லாத மனுஷன். ஆமா. ஏன் முன்னாடி இப்படித்தான். சரி. வீட்டுக்கு போன உடனே வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்து டெஸ்ட் பண்ணுவான். என்ன எப்படி டெஸ்ட் பண்ணுவா? யாருக்கும் வீடியோ கால் பண்ணிருக்கானா சேட் பண்ணிருக்கானு. சரி. கால் ஹிஸ்டரி எடுத்து பாப்பா. அதே போல அங்க பார்வதி ஆனப்பட்டவள். சரி. கரை கண்டரை சந்தேகப்பட்டு சந்தேகம் கொண்டு சிமிலுக்குள்ளே 2 சித்தரம்பை அடைத்து வைக்கிறார். சித்தரம்பை அடைத்து சேலையின் முந்தானைகளே முடிந்து யாருக்கும் தெரியாத இடம் என்றதோடு எக்களுக்குள்ளே சொருகிக் கொண்டாள். ஆமா. எக்கல்னா என்னம்மா? எக்கல்னா தெரியாதா? எனக்கு தெரியாத. இடுப்பு. ஆமா. ஓ கொஞ்சம் மேல இருக்கிறது அக்கிளு, அது கீழே இருக்கிறது எக்கிளா? ஆமா எக்கிளு. நல்ல மாதிரி. இப்ப இது தெரியாம தானே நாங்க இருந்தேன். தெரியாம தான் இருந்தியா? எல்லாம் உங்கள மாதிரி வில்லுக்கார சொன்ன உடனே தான் தெரியுது. சரி நாங்க வில்லு பாட்டு படிக்கிறோம், நீ என்ன பண்ற? நான் குடம் தான் அடிக்கேன். ஆமா. ஆகையினால எங்களுக்குள் சொருகிக் கொண்டு பகவான் படியளக்க போற திசையை நோக்கி தலைவிரி கோலமாக அமர்ந்து கொண்டு அங்கே பார்வதியால் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். ஆமா. அதாவது புருஷன் வேலைக்கு போயிட்டு வாராரா? சரி. நல்ல ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு போய் கொடுக்கணும். ஆமா. சிரிச்சமும் சீதேவியமா இருக்கணும். நல்லா குளிச்சு முடிச்சிட்டு நல்ல ஒரு முழம் பூவை வச்சு சரி நெத்தியில நல்ல குங்குமத்தை வச்சுட்டு ஆமையா மாமா வாங்கணும் பைய வாங்கணும். ஆமா. சரி. இப்படி தலைவிரி கோலமா இருந்த வீடு விளங்குமா? பார்வதி எங்க சந்தேகப்பட்டுல அப்படி உட்கார்ந்துருக்கா. அப்படியா? ஆமா. பகவான் வர்றார். படியிழந்து விட்டு பகவான் வருகின்றார். பார்வதியை பார்த்த உடனே என்ன சொன்னா? இந்த வார்த்தை எப்படி சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா? என்னோட பார்வதியே என்ன வார்த்தை சொல்ல கேளு. அங்கே தலைவிரி கோலமாக அமர்ந்ததுதான் காரணம் என்ன என்று பகவான் கேட்ட போது யாது சொல்வார் பார்வதியால் யாது சொல்வார் பகவானும் கேட்ட போது அந்த பகவானாகப்பட்டவர் படி இழந்து விட்டு வரும் வேளையிலே பார்வதியை வந்து பார்க்கின்றார். பார்வதியால் நீட்டினாக்கால் மறக்கவில்லை, நிமிலனையும் வணங்கவில்லை. அப்படியே தலைவிரி கோலமாகவே மௌனமாக வந்து கொண்டிருக்கின்றார். உமையா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆமா. புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டனா 3 நாள் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பா. சரி. பொம்பளை அப்படி இருந்தானா வீட்டுல அப்படி சீதேவி வந்து குடியேறுமா? நல்லா குடியேறும். ஆமா. தலையை விரிச்சு போட்டு இருந்தா நல்லா ஆக்கமா இருக்கும். வீட்டுல இருக்கிறதெல்லாம் அப்படி ஒண்ணு இல்லாம வெளியே போயிரும். ஆமா. அப்படி பார்வதியானப்பட்டவள் சரி அங்கே அப்படி உட்கார்ந்து இருக்க பார்வதியால் அமர்ந்திருப்பதை பார்த்த உடனே ஆண்டவராய் ஈஸ்வரர் சொல்லுகின்றார். என்னம்மா? எம்மா ஏ பார்வதி சொல்லுங்கம்மா. என்னம்மா இது ஒரு நாள் இல்லாத திருநாளாக இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய விவரம் என்ன? என்ன நடந்தது என்று பகவான் கேட்டவுடனே பார்வதியால் சொல்லுகின்றார். என்னம்மா? சுவாமி இன்னைக்கு படைத்திருக்கோம் மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியிழந்து வந்தீர்களா? ஆமா. ஆமாவா? அதில் என்ன உனக்கு சந்தேகம்?
பகவானே, என்னம்மா இன்னைக்கு என்னிடத்துல 2 ஜீவன்கள் பட்னியாக இருக்கிறது. அப்படியா? ஆமா. என்னவோ சொல்ற. சரி. அப்ப ஒருவேளை இதுக்காண்டி தான் அப்படி தலையை விரிச்சு போட்டு உட்கார்ந்தியோ? ஆமையா. நான் தெரியாமல வந்துட்டேன். நீங்க பேசாம ஏட்டு சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டா என்ன செய்ய முடியும்? இப்படி தெரிஞ்சதா நான் அங்கட்டே படி எழுந்துட்டு அங்கேயே பூலோகத்துல இருந்திருக்கலாம் நாத்தனே. அங்கேயே இருந்திருப்பியா? ஆமா. அப்படியா? ஏமா இப்படி சந்தேகப்படலாமா? சந்தேகப்படக்கூடாது. கல்லானாலும் கணவன் முள்ளானாலும் புருஷன் அப்படி எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்க வேலையில சரி பார்வதி தேவியானப்பட்டவள் அந்த பகவானை நோக்கி சந்தேகப்படுகிறார். சந்தேகம் கொண்டு ஏமா இது வீட்டுக்கு ஆகாதுமா? வீட்டுக்கு ஆகாது. ஆமா. அதாவது என்ன, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை வந்துடலாம். ஆமா. கணவனுக்கும் மனைவிக்கு சண்டை வந்துடலாம். அடிவுடி சண்டை குடிமி சண்டை கூட வரலாம். ஆமா. இப்படி பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பேசி ஒண்ணு சேர்த்து வச்சிருவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போகலாம். ஆமா. புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வந்து. சரி. ஆனா அந்த சந்தேகம் மட்டும் வரக்கூடாதுமா. சந்தேகம் என்பது மட்டும் வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? 2 பேத்துல யாராவது ஒருத்த மேலோகம் சென்றாதான் அவங்க ஒரு ஆளு கைலாசத்துக்கு போகணும். கைலாசம் போகணும். ஆமா. கைலாசம் போனாதான் அந்த குடும்பம் விருத்தி அடையும். அப்படித்தான் ஆகும். ஆமா. அதனால சந்தேகம் படவே கூடாது. சந்தேகம் படவே கூடாது. இந்த வீடியோ அப்படியே என் பொண்டாட்டிக்கு அனுப்பணும். சரி. அவதான் ரொம்ப சந்தேகப்பட்டு இருக்கா என் மேல. சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காளோ? ஆமா. உன்னை பார்த்தா அப்படிதானே இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? நீ நல்ல மனுஷனா இருந்தா வீட்டுல மனைவி சந்தேகப்பட மாட்டா. அவளுக்கு தெரியல இந்த மொட்டை மண்டைய யாரு வாப்பான்னு. அப்படியா? ஆமா. நீ போற பொம்பளை பிள்ளைகிட்டலாம் போன் நம்பர் வாங்கி பேசினா எப்படியா? ஏமா அப்பன தானே உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியும். அப்படியா? உங்களுக்கு ஆஃபர் பிடிக்கிறதுக்கு தான் நான் போன் நம்பர் வாங்குதேன். ஓ, ஆஃபர் பிடிக்கத்தான் போன் நம்பர் வாங்குதியா? அது தெரியாம நீங்க கிடக்கு. சரி. ஆமா. நல்லதா இருந்தா சரிதான். நல்லதுதான். கூட 2 ஊர்ல போய் இப்படி ஆடிக்கிட்டு வரலாம். சரி. இல்லன்னா நம்ம என்ன செய்ய சொல்லுங்க? என்ன செய்ய முடியும்? ஆமா. ஆகையினாலே அந்த பார்வதா தேவியானவள் பகவானிடத்திலே சொல்லுகின்றார். என்னம்மா? சுவாமி, சுவாமி, இன்னைக்கு என்னிடத்துல 2 ஜீவன்கள் பட்னியாக இருக்கிறது. அப்படியா? ஆமா. 2 ஜீவன்கள் இருக்கா? 2 ஜீவன்கள் பட்னியாக இருக்கிறது. அப்படி ஒண்ணு இருக்காதே. இருக்காதா? பட்டினியா நான் எதையும் விட்டது கிடையாது. அப்படியா? ஆமா. நீ விடாம இருப்பியா? வயக்காட்டுல நெல்லு ஓட்டுப்பாங்க தெரியுமா? ஆமா. அதுல இருக்க மண் புழுவுக்கும் நான் தான் கொடுக்கேன். சரி. மாங்கொட்டைக்குள்ள இருக்க வண்டுக்கும் நான் தான் கொடுக்கேன். என்னது கொடுக்க? படியலக்கம்மா. படியலக்க. உணவு கொடுக்க. சரி. இங்க ஜீவராசிகள் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அத்தனைக்கும் யார் யாருக்கு என்னென்ன படியலக்க வேண்டுமோ சரி அத்தனையும் நான் முறையாக படியளந்து விட்டுதான் பூலோகத்தில் இருந்து வருகிறேன் என்று பார்வதியானவற்றவற்றிடம் அப்படியா பகவான் கூறுகிறார். சுவாமி, சுவாமி, நீங்க சொன்ன எல்லா ஜீவன்களுக்கும் படியளந்து விட்டு வரேன்னு சொல்றீங்களே. ஆமா. இன்னைக்கு என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் பட்னியாக இருக்கிறதா? அப்படியா? இல்ல படியிழந்திருக்கிறீர்களான்னு பார்க்கணும். நான் படியிழந்துட்டேன். நீ சந்தேகம் தான், நீ எடுத்து பாரு. பார்வதி, பார்வதி, எங்க உன் சிமிழக்கு திறந்து காட்டு பார்க்கலாம். திறந்து காட்டுமா? ஆமா. என்று பகவான் சொன்ன வார்த்தையை கேட்டு தாயாகிய பார்வதியா சிமிழை திறந்து பார்க்கின்றாள். சிமிழுக்குள்ளே 2 சிற்றருமானது என்ன செய்தது? என்ன செய்கிறது தெரியுமா? என்னமா செய்தது? சுற்றி சுற்றி வருகோதையா, அது சூழவட்டம் போடுதையா, அது தினை அரிசியை கவ்வி கொண்டு அங்கோ இங்கோ ஓடுதையா, பார்த்ததொரு பார்வதியா, அங்கே பார்த்ததொரு பார்வதியா, அங்கே பாங்குடனே எது செய்தா, போட் 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 பார்வதியா சிமிழை திறந்து பார்க்கின்றாள். சிமிழுக்குள்ளே 2 சித்தருமானது தினையரிசியை கவ்வை கொண்டு அங்கு இங்குமாக சுற்றி திரிவதை பார்த்தாள். அப்படி ஒண்ணுக்கு பின் ஒன்னாக வட்டம் போட்டுட்டு இருக்கு. ஆமா. வாயில ஒரு அரிசியை கவ்விக்கிட்டு இருக்கு. சரி. ஆமா. பின்னே பார்வதி, பார்வதி, பகவானுடைய படைப்பில் அப்படி ஒரு சந்தேகமா உனக்கு? எப்படியெல்லாம் என்ன சந்தேகப்பட்ட? எப்படியெல்லாம் சந்தேகப்பட்ட? நான் எப்படி கொடுத்திருக்கேன் பாத்தியா? அந்த சித்தரும்பு வாயிலையும் 2 என்னது அரிசியை கொடுத்தேன் பாத்தியா? அரிசியை கொடுத்திருக்கியோ? ஆமா. அப்படி மொட்டையா சொன்ன எப்படி? அது மொட்டையா இப்ப மொட்டை ஓட்டுக்க இன்னும் 3 மாசம் ஆகும் முடி வளர. சரி. ஆமா. இப்ப அறிவாளி. ஆமா ஆமா ஆமா. இப்படிப்பட்ட அறிவாளியே எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டான். எல்லாம் உங்க கூட சேர்ந்துதான் அப்படி அறிவு கொழுந்தா மாறி. உங்க கூட சேர்ந்துதான் நாங்க இப்படி மாறிட்டோம். அப்படியா? ஆமா. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க ரோட்ல நிப்பையா? ரோட்ல நிப்போமா? பிற எங்க கூட ரோட்ல நிக்க வச்சிராதையா? நிக்க வச்சிராத. இல்ல பசுக்குமா? பசுக்கா? ஆமா. இப்பதான் கார்ல வந்துகிட்டு இருக்கோம். கார்ல வாரையா? அடுத்து பெரிய லைலாண்ட் லாரியில வருவியா? லைலாண்ட் லாரியா? ஆமா. அப்படியா? போக போக அப்படியே கூடிக்கிட்டே இருக்கணும். கூடிக்கிட்டே இருக்கணும். முதல்ல பைக்ல போவோம்.
சரி. அதுக்கடுத்து பஸ்ல போவோம். அதுக்கடுத்து கார் பிடிச்சு போவோம். சரி. பிறகு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நீ லாரி தான் பிடிக்கணும். லாரில ஒன்னதான் ஏத்தி போட்டு கொண்டு போறோம். யார் லாரி வச்சிருக்காங்களோ அவங்க தான் வில்லுக்காரங்கன்னு எல்லாம் நினைச்சுக்கிருவாங்க. அப்படியா? ஏன்னா அம்மட்டு நீல காரா வாங்குதாவ எல்லாரும். சரி. நம்மளும் அப்படி போகணும்லாமா? போகணும். அதனால டிப்பர்ல ஏத்திடலாம்னாக்க உங்களை. டிப்பர்லையா? ஆமா. டிப்பர்ல உங்க 4 பேர்த்த ஏத்தனா சரியா வரும். ஆனா எல்லாரும் ஏத்தினாலும் சரி, நான் ஒரு தான் எட்டி பார்த்தா தெரியும் வெளியே. எல்லாம் குட்டையா இருக்கே, எல்லாம் உள்ள அமைக்கிறவங்க. ஆமா. ஏமனா நீ பாதிக்கு போலுக்கு பாதி இருக்குல்ல. நல்ல கூடையில ஓட்ட நண்டு மாதிரி. சரி. அங்கிட்டு கெதிச்சு பார்த்தாலும் வெளியே கெதிக்க முடியாதுமா உங்களுக்கு. எந்திக்க முடியாது. எல்லாம் குட்டை ஆளுகளா வந்திருக்கீல. சரி. உங்களுக்கு சேர் போட்டு உட்கார வச்சாலும் மை கெட்ட மட்டுக்கு அப்படி ஆகி போச்சு. ஆமா. ஆகையினாலே ஆவையா பகவான் சொல்லுகின்றார். என்ன சொன்னா? பெண்ணே பார்வதி, பகவானுடைய படியழைப்பில் அப்படி என்ன உனக்கு ஒரு சந்தேகம்? என்னமா சந்தேகம்? கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கும் சிசு வரை பட்னி இல்லாமல் படியிழந்து வருகின்றேன். தெரியாதா உனக்கு? இமா பார்வதி, என்னம்மா என்ன போய் இப்படி சந்தேகப்படலாமா? சந்தேகப்படலாமா? ஆமா. இப்படி சந்தேகப்பட்டேன்னா என்னத்துக்காக? அறைக்குள் இருந்துட்டாலும் இந்த அரணுக்கு தெரியாத மாயமே கிடையாது. சின்ன சிமிழுக்குள்ளே இருந்துட்டாலும் இந்த சிவனுக்கு தெரியாத மாயமே கிடையாது. ஆமா. இப்படி சொல்லி கொண்டு இருக்கும் வேளையிலே சரி, அடுத்து என்ன செய்தார் தெரியுமா? என்னம்மா செய்தார்? பகவான் மறுபடியும் படியெடுக்க போறேன் என்று புறப்படுகின்றார். மறுபடியும் புறப்படுகிறார். ஆமா. அப்ப பார்வதி தேவி என்ன சொன்னா தெரியுமா? என்னம்மா? சுவாமி, நீங்க இந்த கைலாசத்திலிருந்து பூலோகம் படியெடுக்க சென்று விட்டால் இந்த கைலாசத்திலே நான் தன்னந்தனிமையாகத்தான் இருக்கின்றேன். ஆமா. சரி. என்னால் ஒத்தையில இங்க இருக்க முடியாது. ஒத்தையில இருந்தா பயமா இருக்கா? ஆமா. எதுக்குயா பயமா இருக்கு? ஏன்னா நீங்க போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரி. எல்லாம் மாட்டு மண்டக்காரனா தெரியுதாங்க. அப்படியா? ஆமாங்க. கைலாயத்துல பூத கணங்கள் இருக்கலாம். சரி. நந்தி தேவர் வேற முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பகவானே. அப்படியா? ஆமா. ஆகையினால் நானும் உங்களோடு பூலோகம் பார்க்க வருகின்றேன். பார்வதியால் சொல்லுகின்றார். ஏமா பார்வதி, சொல்லுங்க. இன்னைக்கு நீ என்னோடு வர வேண்டாம். சரி. நான் உன்னை இன்னொரு நாள் அழைத்து போகின்றேன். இன்னொரு நாள் கூட்டு போயலாம்? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். கூடாது. பகவானே. என்ன? பார்வதி சொல்லுங்க. கைலாசத்திலே 33 கோடி தேவர்கள் இருக்கின்றார்கள். 48,000 கோடி ரிஷிமார்கள் இருக்கின்றார்கள். இத்தனை பேர் இருந்து ஒத்தையில இருக்கிறேன்னு சொல்றாயே பார்வதி. யாரு இருந்தாலும் என் புருஷன் என் கூட இருக்க மாதிரி இருக்குமாமா? சுவாமி, என்ன 1000 பேர் இருந்துட்டாலும் உங்க அழகுக்கு ஈடாகுமா? கட்டண கணவன் கண்முன்னே இருக்கிற மாதிரி இருக்குமா? 1,00,000 பேர் இருந்துட்டாலும் உங்க லட்சணத்துக்கு ஈடாகுமா? எத்தனை பேர் தான் பக்கத்துல இருந்தாலும் கட்டின கணவன் இருப்பது போல இருக்குமா? என்னதான் அப்பா அம்மா கூட இருந்தாலும் புருஷன் கூட இருக்கிற மாதிரி இருக்குமா? இருக்காது. அவர் என்னெல்லாம் செய்வார் தெரியுமா? நல்ல கைக்கு சொடக்கு போட்டு விடுவாரு. சரி. வில்லுக்கு போயிட்டு வந்திருக்கணும் உன் காலை அமைக்கி விடுவாரு. நல்ல பாலும் பழமும் கொடுப்பாரு. அப்படியா? சாப்பிட்டுட்டு உரங்க போடுவாரு. அப்ப வீட்டுல போய் உன் பொண்டாட்டி அப்படிதான் உனக்கு கொடுத்துட்டு இருக்கா? ஆமா, என் பொண்டாட்டி தானே. ஆமா. நீ பொல்லாத வில்லுக்கு போயிட்டு வந்துட்டேன். வா, சங்கரோயில் போவோம், களமுளவும் கூட்டிடுவோம். உறக்கம் இல்லாம கூட்டிட்டு போயிருவான். வண்டி வாய்க்கால நோக்கி போகும்போதுதான் பயதறி போய் பிடிப்பா இடுப்பேன். அப்படியா? ஆமா. சரி, என்ன செய்ய? சண்டாலப்பட்ட பாவிக்கு வாக்குப்பட்டாச்சு. என்ன செய்ய? எப்படியாவது சமாளிச்சு போவோம்னு நினைச்சிட்டு இருக்கா போல. ஊரு கஞ்சியை தின்னுட்டலையம்னு நம்ம தலையில எழுதிருக்கு. சரி. அதனாலதான் நம்ம இன்னைக்கு மானகாத்தால வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா ஐயா. அப்படி அந்த ஆண்டவனாகப்பட்டவன் நம்ம தலையெழுத்துல எழுதி இருக்கா. சரி. இருந்தாலும் இந்த தெய்வீக கலை, இந்த வில்லுப்பாட்டை படிக்கிறதுக்கு சரி நம்ம போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணமோ? புண்ணியம் பண்ணியிருக்கோம். எத்தனை கோடியோ கோயில்ல போய் நம்ம படிக்கும் பாட்டு பாடுறோம். வில்லு பாட்டு, அந்த அம்மன் கதை. சரி. எத்தனையோ சாமிகள் கதை. சரி. கருப்பங்கதை, சுடல கதை. ஆமா. இப்படி எந்தெந்த தலங்கள்ல எல்லாம் போய் படிக்கணுமோ படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை விட நமக்கு புண்ணியம் என்ன வேணும் சொல்லு? ஒரு புண்ணியமும் வேண்டாம். இதே போதும். இந்த ஜென்மத்திற்கு இந்த புண்ணியம் போதும். இந்த ஜென்மத்துக்கு இது போதும். அடுத்த பிறவியே வேண்டாமோ? ஆமா. ஏப்பா அப்படி வெறுத்தாக்குல சொல்லிட்டேன்? நான் முக்தி அடைய போறேன். சிவனை நோக்கி தவம் செஞ்சுட்டு இருக்கோம்ல. முக்தி அடைய போறேன். அதான் சதுரகிரி, திருவண்ணாமலை, வெள்ளைங்கிரி மலை எல்லாம் போய்கிட்டு இருக்கேன். ஆமா. அதாவது என்ன? அதாவது பகவானை நோக்கி முக்தி அடையணும்னா ஆமா சாப்பிடாம தவம் இருக்கணும். நீ எப்படா 8 மணி ஆகுது ஹோட்டல் கடையை பார்த்து சாப்பிட போன்ட்டு போறீங்க. 2 இட்லியே தான் தின்னம்மா. சரி. ஏப்ப வந்து தொண்டைக்குள்ள வந்து நீ விக்கிக்கிட்டு நிக்கு. தொண்டைக்குள்ள நிக்கா? ஆமா. அந்த கம்பை எடுத்துட்டு வாங்க, இடிச்சு விடுங்க. பிறகு நாளைக்கு கொடை அடிக்கிறதுக்கு வேற யாரையும் கூட்டுவாங்க. தொண்டைக்குள்ள அடிச்சு விட்டுட்டு. அதாவது இட்லி தொண்டைக்குள்ள நின்னுச்சுன்னா பாட்டு வராது. ஆமா. இடிச்சு விட்டாச்சுன்னா இறங்கிரும் கீழாம. ஆமாம்மா. ஆமா.
ஆகையினால அந்த பார்வதா தேவியானவள் என்ன செய்தா? சுவாமி பகவானே பகவானே, நானும் உங்களோடு கண்டிப்பாக பூலோகம் பார்க்க வருவேன். நான் வந்தாலே தீருவேன். ஆமா, ஒத்த கால்ல நிக்கா. ஏன் இன்னொத்த கால எங்க வச்சா? அப்பனதானே கூட்டுவாரு. பிடிவாதமாக சொல்லுகிறார். பொம்பளைக்கு இல்லாத பிடிவாதம் அம்மா. பெண்கள் பிடிவாதம் பண்ணா பண்ணதுதான். பொம்பளை ஒரு காரியத்தை நினைச்சானா அழுதே அதை சாதிச்சிருவாங்க. ஆமா, ஆம்பளைதான் பாவம். ஏன் பெத்த தாய் சொல்ல கேட்கவா, பொண்டாட்டி சொல்லத கேட்கவா? மத்தள மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு இடிவட்டு நடப்பாவ. அப்படியா? எங்க ஆம்பளை பொழப்பு அப்படி இருக்கு. உங்க ஆம்பளை பொழப்பு? ஆமா, நல்லா தானையா இருக்கு. நல்லா தான் இருக்கு. எங்க அம்மா அப்பாவோட சந்தோஷமா இருக்கும். சரி, பொண்டாட்டின்னு ஊட ஒருத்தி வாரா வந்தோன்னா ஒரே மாசம்தான். சரி, ஏங்க நம்ம தனி கொடுத்தோம் போனோமுங்க. சரி, எல்லாம் நம்ம அங்க ஓணும், உங்க ஆத்தாளுக்கு எதுவும் கொடுக்க கூடாதுங்க. சரி, அதுக்கடுத்து நம்ம அம்மா அப்பா பார்க்க கூட விட மாட்டாங்க. அண்ணன் தம்பி கூட சண்டலத்து விட்டுதா. சரி, இப்படி ஆகி போயிருந்தோமா பெண்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். ஏன் அப்படி? அதாவது நீ ரொம்ப நல்ல மனுஷியோ? எல்லாரும் நல்ல மனிதர்கள் தான் ஐயா. அப்படியா? ஆமா. நீ முக்காசி நாள் உங்க அம்மா கூட இருக்கதா கேள்விப்பட்டேன். அம்மாவை மறக்க முடியாது, பெத்த தாயை மறக்க முடியாது. அதாவது அத்தைமார்களும் என்ன செய்யணும், வீட்டுக்கு வந்த மருமகளை தன் பிள்ளைகளா நினைக்கணும். ஆமா, தான் பிள்ளை மட்டும் என்ன செஞ்சாலும் ஏத்துக்குருவாங்க. மாமியார் உடைத்தால் மண்குடம், சரி, மருமகள் உடைத்தால் பொன்குடம். ஏன் என்ன பழமொழி தெரியுமா? என்ன பழமொழி? மாமியா என்னத்தை தங்கச்சேன்னு அத்து போட்டாலும் சரி, அது என்ன லேசா தானேன்னு சொல்லுவா. மருமக ஒண்ணும் செய்ய வேண்டாம், லேசா ஒரு செப்பு குடத்தை கீழே ஓட்டு ஒரு பெண்டு நெளிஞ்சுடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, ஐயோ போச்சு பாதகத்தி எந்நேரம் என் வீட்டுக்கு வந்தாலும் எல்லாம் உடைச்சு போட்டா, எல்லாம் 2 துண்டா ஆக்கிட்டா, இருமையும் 2 துண்டா ஆக்கிடுவா. ஆமா, அப்படின்னு சொல்லி அஞ்சுக்கிட்டு அடப்பாவ. அவகிட்ட நிம்மதியா இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, என்ன செய்வாங்க தெரியுமா? என்னமா? என் பிள்ளை சண்டால பாதகத்தை என் பிள்ளைய வந்து பிரிச்சுட்டா, என்ன விட்டு பிரிச்சுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பிரியாம இருக்கணும்னா கல்யாணம் முடிக்க கூடாது மகனுக்கு. கல்யாணம் பண்ணாம இருந்தா அப்புறம் எங்க போக? அப்ப கல்யாணம் முடிச்சா கணவனும் மனைவியுமாக சந்தோஷமா இருக்கட்டும்னு விட்டுறணும். அது இருந்துக்குருவாங்க. சண்டை சத்திரம் வந்தாலும் பொண்டாட்டி இல்லாம புருஷனுக்கு இருக்க முடியாது. புருஷன் இல்லைன்னா பொண்டாட்டிக்கு இருக்க முடியாது. அதை உணர்த்துறதுக்கு தான் சரி நம்ம பார்வதிக்கு ஒரு பாகத்தை நம்ம சிவபெருமானே கொடுத்திருக்காரு தெரியுமா? கொடுத்திருக்காரா? சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை அப்படின்னு உணர்த்தி இருக்காரு. ஆமா, யாருக்காச்சும் உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கா? கண்டிப்பா இருக்கு ஐயா. ஏறி நிக்கலாமா பொம்பளைய? இல்லாம உணர்வு இல்லாம வாழ்ந்துக்கு இருக்கு. இப்பதான் வந்திருக்காரா? ஆமா, இப்பதான் பஸ் கிடைச்சிருக்கு அவருக்கு. இப்பதான் பஸ் கிடைச்சிருக்கு. ஆமா, போட்டோ. அதாவது அந்த பார்வதா தேவியானவள் என்ன செய்தா? சுவாமி பகவானை, அம்மா நீங்கள் படிகளக்க சென்று விட்டால் இந்த கைலாசத்திலே நான் தன்னந்தனிமையாகத்தான் இருக்கின்றேன். அப்படி உங்களோடு வராமல் இருக்க வேண்டுமேயானால் எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? என்ன வரம்மா? கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேண்டும் சுவாமி. எனக்கு மடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று வேண்டும் சுவாமி. எனக்கு கையில் வைத்து விளையாட, எனக்கு விளையாட ஒரு கண்மணியோ வேணும் சுவாமி. விளையாட சுவாமி பகவானே, உங்களோடு வராமல் இருக்க வேண்டுமையானால் கொஞ்சம் விளையாட குழந்தை ஒன்று வேண்டும். நான் உனக்கு கொடுக்காம இருந்தேன். மடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று வேண்டும். பார்வதி இப்படி கேட்கலாமா சுவாமி? ஏற்கனவே ஒரு கொட்டுக்காரன மாதிரி ஒரு புள்ள இருக்கு உனக்கு. கொட்டுக்காரன மாதிரியா? ஆமா, தொப்பைய போட்டுக்கிட்டு இருக்காருல. ஆமா, முன்னாடி துந்திக்கைய தொங்க போட்டுக்கிட்டு. ஆமா, கணவதிய கொடுத்துருக்கேன். கணவதிய கொடுத்துருக்கேன். இன்னொரு மகன் கோமணத்தை கட்டிட்டு வேலை கையில வச்சுட்டு அங்க போய் நிக்கா பாத்தியா? ஆமா, அவனையும் கொடுத்துருக்கேன். சரி, 2 உள்ள கொடுத்தா பட்டி இன்னும் புள்ள கேக்கம்மா. சுவாமி என்ன பகவானே? என்னம்மா? 2 குழந்தைகள் இருந்தும் பலனில்லை, இல்லாமலும் பலனில்லை. ஏன் அப்படி? ஏன் தெரியுமா? எதுக்கு? மூத்த மகன் கணபதியோ தாயை போல் பெண் கேட்டு எங்கெங்க போய் அமர்றான் தெரியுமா? எங்க எல்லாம் போய் உட்கார்ந்திருக்கான். அதாவது அடிவம்பு, ஆத்தங்கரை, குளத்தங்கரை, தண்ணிக்கரை,
வேட்டா இரு வேட் ஹவுஸுக்கு எதுக்கு போனாரு? அங்கதானே பெண்கள் நிறைய வேலை பாக்குறாங்கல்ல. அப்படியாம்மா? ஆமா. அதாவது குளத்தாங்கர ஆத்தாங்கர இப்படி இருப்பாரு, முச்சந்தில இருப்பாரு. முச்சந்தில போய் உட்கார்ந்துருக்காரு. ஆனா நீ சொல்லத பார்த்தா புதுசா இருக்க. புதுசா அங்கேயே இப்ப அதாவது இருக்கியா? அண்ணா வந்துட்டான். பைராவிஸ்ல இருக்கு. பைராவிஸ்ல இருக்கு. போய்கிட்டு இருக்கும்போது குறுக்க வருவான். குறுக்க வருவாரு. ஆமா. பைபாஸ்ல வந்திருப்பான் போல. இருக்குல. இருக்க போயிட்டு சொல்லுது. குறுக்க வருவான். நான் பைராவிஸ்க்குள்ள கோயில்ல விநாயகரை வணங்கிட்டு தான் போகணும்னு எங்க பைராவிஸ்ல இருக்கு. அப்படியா? ஆமா. சரி அப்ப வேலன் என்ன செய்கிறார்? வேலவன் என்ன செய்தா தெரியுமா? புறக்குளத்துல போய் வள்ளிய மனமுடித்து ஓமன தாண்டியா பழனி மலையில போய் அமர்ந்துட்டான். 2 பிள்ளைகள் இருந்தோம் பலனில்லை, இல்லாமலும் பலனில்லை. ஆகையினால் பகவானே எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு கணவன் இல்லாத கை குழந்தை வேண்டும். என்னம்மா 8 நாளுக்குள்ள எப்படிமா? எனக்கு புருஷன் இல்லாத புத்திரன் வேண்டும் பகவானே. இப்படி எல்லா பொம்பளையும் கேட்டுட்டா நாங்க எங்க போய் முட்டவா? செவத்துலதான் முட்டணும். அப்படியா? முட்டை பாப்போம். புருஷல்லாத புள்ள கட்டினா நாங்க எங்க போவோம்? அதாவது பகவான் எல்லாருக்கும் படைக்கக்கூடிய கடவுள். அவர் நினைச்சா எப்படி வேணாலும் குழந்தை கொடுக்கலாம். இப்படி நம்ம பூலோகத்துல இருக்க பொம்பளைய கேட்டாங்கன்னா சரி நான் கோயில்ல போய் மணிதான் அடிக்கணும். வேற ஒண்ணும் செய்ய முடியாதுமா. அப்படியா? அந்த வேலைக்கு தான் போகணும். மணியெல்லாம் அடிக்க வேண்டாம். பிறவே இப்பதான் இருக்கு அநாதாசிரமம் இருக்குல்ல. என்னது இருக்கு? அநாதாசிரமம். அங்க போய் சேர்த்துறோம். அங்க போய் ஒரு தத்து பிள்ளை எடுத்துற வேண்டியதானே. அவ்வளவுதான். பேசாட்ல பாம்பேல போய் ஆபரேஷன் பண்ணிட வேண்டியதான். தாளக்கார் இருக்கா? ஆமா. நீங்க பிற கணவன் இல்லாத குழந்தை வேணும்னு நாங்க எங்க நான் கேட்கலையா. பிறகு பார்வதியால் கேட்கின்றான். பார்வதியான கேட்கின்றார். எப்படி கேட்கிறா தெரியுமா? எப்படி அம்மா? என் சுவாமி பகவானே என்னம்மா? எண்ணி 8 நாளைக்குள்ளே கணவன் இல்லாத கை குழந்தை வேண்டும். ஆமா. எனக்கு புருஷன் இல்லாத புத்திரன் வேண்டும் என்று கேட்கின்றார். ஆமா. பார்த்தார் பகவான். ஏமா பார்வதி சொல்லுங்க மாமா. அதாவது இனிமேல் நான் உனக்கு குழந்தை வரம் கொடுத்தேனே ஆனால் என்னம்மா? ஏமா பார்வதி அந்த குழந்தை வைத்து சிறுமைதான் ஏற்பதை தவிர நன்மை கிடையாது. சிறுமைதான் கிடைக்குமா? ஆமா. அப்ப அந்த பிள்ளைய வச்சு நல்லது கிடையாது. நல்லதே கிடையாது. கெட்டதுதான் நடக்குமா? அது உனக்கும் அடங்காது, எனக்கும் அடங்காது. அது வேற. இந்த கைலாசத்திற்கும் ஆகாது. வாங்க மாமா. என்னை புள்ள வேணும்னா வேணும். புள்ள வேணுமா? எனக்கு கண்டிப்பா வேணும். கண்டிப்பா வேணுமா? நான் இப்ப 2ல 1 பார்த்தே ஆகணும். எனக்கு புள்ள வேணும்னா வேணும். பேசாம இந்த சாயிண்டுக்கார பிள்ளைய தூக்கி உன் பக்கத்துல வச்சுக்கோ. சாயிண்டுக்கார பிள்ளைய தூக்கி பக்கத்துல வச்சுதான் ஏன் முன்னாடி என்ன விளக்க மாத்திட்டு அடிப்பா. ஏற்கனவே வில்லுக்கு போறே பொம்பளை வில்லுக்குன்னு சொல்லி அவன் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. சரி இதுல ஒண்ணு சாயிண்டுக்காரமா வேற புள்ளையா தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது புள்ளையாத்தானே தூக்கி வச்சுக்கிற சொல்லுது. அதனால சண்டை வராது. புள்ளையா தூக்கி வைக்கலாம். இந்த புள்ளையார தூக்கி மடியில வைக்க முடியுமா? பிள்ளையாரா நல்ல குணுக்க மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு தூக்கி மடியில வச்சா கால் 2 விளங்காம போயிருமா? ஆமா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதா? ஆமா. வேற இப்படி சொல்லட்டுமா? எப்படி சொல்லட்டும்? வாய கோணையா வச்சுக்கிட்டு வேற எப்படி சொல்லமா? ஆகையினால ஆமா ஆண்டவராய் ஈஸ்வரராகப்பட்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு தாயாகி பார்வதியால் சொல்லுகின்றாள். என்னம்மா? அத்தான் அந்த குழந்தை ஆனாலும் பரவாயில்லை, ஆமா ஆகாட்டாலும் பரவாயில்லை, எது நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கொடுத்தே ஆக வேண்டும். எனக்கு வேணும்னா வேணும். ஆமா சரியா? எல்லாம் நம்ம தாளக்கார கூட சேர்ந்த கூறுகட்ட மனுஷனா? ஆமா. யாரு? பார்வதி. பார்வதியா? ஆமா. அப்படித்தான் கேட்க தெரியாம கேட்டுட்டு சரி வேற வாங்க தெரியாம வாங்கிட்டு நடக்குது. ஆமா. ஆகையினால அதாவது எலும்புல நாக்கு எங்கிட்டும் பேசும் அங்கிட்டும் பேசும். அதனால எப்ப கேட்டாலும் எச்சரிக்கையா கேட்கணுமா? எச்சரிக்கையா பேசணும். முதல்ல ஊருக்கு வரலா இவ்வளவு கொடுத்தா தான் வருவேன்னு கேட்டுறணும். பிறகு வந்ததுக்கு அப்புறம் நேரம் கூடி போச்சு தொண்டை வலிக்குன்னு சொல்லி சரி எக்ஸ்ட்ரா கேட்டா தருவாங்களா? தரமாட்டாங்க. அத மாதிரி தான் என்ன கேட்டாலும் சரி தெளிவா கேட்கணும். சரியா? அறிவாளி குளத்துக்காரு சொல்லிட்டாரு. ஆமா கேட்டுக்கோங்க. இனிமே தெளிவா கேட்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. ஆமா. நான் சொன்னோம்னா அதுல 1000 அர்த்தம் இருக்குமா? ஆமா. சரி சும்மாவா? ஆகையினால ஆமா இனிமே உனக்கு குழந்தை வரம் கொடுத்தேனே ஆனால் அந்த குழந்தை உனக்கும் அடங்காது, எனக்கும் அடங்காது, யாருக்கும் அடங்காது, இந்த கைலாசத்திற்கும் ஆகாது. ஆகையினா வேண்டாம் பார்வதி, வேண்டாம். சுவாமி பகவானே, சுவாமியே அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, கண்டிப்பா எனக்கு குழந்தை வரம் கொடுத்தே ஆக வேண்டும். எனக்கு குழந்தை வரம் வேண்டும். பார்வதி
என்னங்க கண்டிப்பா குழந்தை வர வேண்டுமா? எனக்கு கொடுத்தாலோ கொடுங்க. அப்படியா? ஆமா. அப்படி குழந்தை வர வேண்டுமையானால் என்ன செய்ய வேண்டும்? கைலாசத்திலே ஆயிரங்கால் மண்டபத்திலே சரி 32ஆம் தூணிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. ஆமாம் சுவாமி. அந்த சுடரொளியிலே சென்று முந்தானை ஏந்தி தவம் இருந்தாயானால் ஆமா ஏமா பார்வதி என்னங்க உனக்கு அழகான குழந்தை கிடைக்கும் என்று பகவான் சொல்லுகின்றார். ஆமா. ஆமா. உடனே பார்வதியால் என்ன செய்கிறாள் தெரியுமா? என்ன செய்தார்? பகவான் நினைத்து தவம் இருக்க வேண்டுமே என்று எப்படி தவம் இருக்க போயா தெரியுமா? எப்படி அம்மா? ஆற்றினிலே தலமொழியே அங்க வஸ்திரம் தான் அணிந்து இறைச்சல் அது வட்டாமலே அங்க ஏற்றதொரு பார்வதியாய் அந்த தாயாகிய பார்வதா தேவியானவே ஆற்றிலே தலைமொழிக்கு அங்க வஸ்திரம் அணிந்து கொண்டு ஈரச்சேலை விட்டாமல் அரகரா சிவசிவா என்று ஆண்டவராய் ஈஸ்வரன் நோக்கி தவம் இருக்க வேண்டுமே என்று கைலாசத்திலே ஆயிரங்கால் மண்டபத்திலே அந்த 32ஆம் தூணின் பக்கத்திலே வந்து அந்த பார்வதா தேவியானவள் முந்தானை ஏந்தி கொண்டு கண்களை மூடி அப்படியே மூடிக்கிட்டு அரகரா சிவசிவா என்றும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று கண்களை மூடிக்கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கின்றாள் பார்வதியாள். பார்த்தார் பகவான் பார்வதிக்கு தெரியாமலே வந்து அந்த தூண்டாத மணிவிளக்கு சுடர்விளக்கை தூண்டி விடுகின்றார். அந்த சுடர் விளக்கை தூண்டிய உடனே பார்வதியின் முந்தானையிலே அந்த சுடர் ஒளியானது முத்துப்போல் 3 சுடர் அப்படியே முழு என்று விழுந்தது. ஆமா, முத்துப்போல் 3 சுடர் விழுந்த உடனே தாயாகிய பார்வதிக்கு அப்படியே முந்தானை கனவாக இருந்தது. கூட்டி பிடித்தால் கொம்பனையால் பார்வதியால் குழந்தையை வந்து பார்க்கின்றாள். அந்த குழந்தையானது எப்படி இருக்கிறது தெரியுமா? கைகால்கள் உறுப்பும் இல்லை, அங்கே கண்மூக்கு செவியும் இல்லை, அங்கே அம்மி நல்ல குளவி போலே அங்கோ எங்கோ உருளுதையா, அம்மி நல்ல குளவி போலே அம்மி நல்ல குளவி போலே அது அங்கோ எங்கோ உருளுதையா, குளவி போலே தாயாகிய பார்வதியாள் என்னம்மா ஆயிரங்கால் மண்டபத்திலே 32ஆம் தூணின் பக்கம் தூண்டாத மணிவிளக்கு சுடர் ஒளிக்கின் அருகிலே சென்று முந்தானை ஏந்தி தவம் இருந்தாள் பார்வதியாள். முந்தானை கனவாக இருந்தது. 3 சுடர் விழுந்த உடனே அப்படி கனமா இருக்கு. ஆமா, கண்ணை மூடி தவம் செஞ்சுட்டு இருக்கா பார்வதியாள். என்னமோ வெயிட்டா இருக்கு. சரி, அப்ப நம்ம குழந்தை வந்துருச்சு, குழந்தை கிடைத்து விட்டது என்று ஆனந்த சந்தோஷம் கொண்டு முந்தானையை விரித்து பார்க்கின்றாள். குழந்தை எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி அம்மா இருக்கிறது? கையும் இல்லை, காலும் இல்லை, கண்மூக்கு செவி இல்லை, எதுவுமே இல்ல. அம்மி குளவி போல அங்கோ இங்குமாக உருண்டு கொண்டிருக்கின்றது. அம்மி குளவிக்குனாலும் புடிச்சு அரைக்கிறதுக்கு 2 உருண்டை இருக்குமே. ஆமா, இதுல அதுவும் இல்லையம்மா. அதுவும் இல்ல. கரலா கட்ட மாதிரி எனக்கு அப்படியே மொட்டு மொழுக்கின்றிருக்கு. இதுல எங்க போய் நான் மூக்க பார்க்க, எங்க போய் முத்தம் கொடுக்க தெரியாம வேற எங்கிட்ட முத்தம் கொடுத்துட்டா என்ன செய்ய அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா பார்வதி. அப்படி என்று நினைத்துக் கொண்டு பகவானை பார்த்து சொல்லுகின்றார். என்னம்மா? சுவாமி பகவானே, என்ன இது கொடுமை? பிள்ளை வரம் கேட்டதுக்கு இப்படி பிடி முண்டத்தை கொடுத்து விட்டீர்களே பகவானே. கொடுத்துட்டீங்களே பகவானே, இந்த குழந்தை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? என்னம்மா செய்ய? கொஞ்சம் விளையாட முடியுமா? ஆமா. அது கண்ணத்தை பிடிச்சி இப்படி கிள்ள முடியுமா? இல்ல அது நெத்தியில போய் முத்தம் கொடுக்க முடியுமா? இதுக்கு பால் தான் கொடுக்க முடியுமா? உனக்கு முத்தம் கொடுக்கிறதுக்கு அப்படி ஒரு சந்தேகமா? ஆமா, முத்தம் கொடுக்கிறது தான் உனக்கு பிரச்சனை. குழந்தைன்னு இருந்தா என் செல்ல குட்டி மைக்கு பத்திர குட்டி மைக்க நீ வாட்டர் சர்வீஸ் தான் விடணும். அன்னைக்கு இப்படி மைக்க முத்தி தான் அந்த போன் ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த மைக் அப்படி கொஞ்சம் பிள்ளைய சரி அப்படி தூக்கி போட்டு பிடிக்கணும். என்னத்த பிள்ளைய தூக்கி போட்டு பிடிக்கணுமோ? அப்படி கால் 2 நீட்டி சரி இப்படி படுக்க போட்டு குளிக்க வைக்கணும். ஆமா, சரி. அப்படியே மூக்க பிடிச்சி உரியணும் சூப்புன்னு சளிய அப்படின்னு துப்பணும், சளியை இழுத்து. ஏன்னா சின்ன பிள்ளை பார்த்தியா? ஆமா, மூக்கெல்லாம் நம்ம தான் உறிஞ்சி துப்பணும். அப்படியா? ஆமா. அப்படின்றீங்கண்ணே.
இந்த குழந்தையை வைத்து நான் எப்படி சுவாமி கொஞ்சம் விளையாட முடியும்? எப்படி சாமி கொஞ்சம் முடியும்? நீங்கள் தான் இந்த குழந்தைக்கு உருப்படைத்து கொடுக்க வேண்டும். கண்ணு காது மூக்கு செவி எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல வச்சு கொடுக்கணும். ஆமா, அப்படி என்று பார்வதியானப்பட்டவள் பார்வதியால் கேட்டவுடனே ஆண்டவராய் ஈஸ்வரர் அகப்பட்டவர் பிரம்மனை வரவழைக்கின்றார். பிரம்மன் அந்த குழந்தைக்கு உருப்படைத்தார். பகவான் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கின்றார். ஆமா பார்வதி, கேட்டது கேட்டாயே. 10 நாளைக்குள் குழந்தை வேண்டும் என்று கேட்டிருந்தால் அழகாக 10 மாத குழந்தையாக உண்டு பண்ணி நல்ல குழந்தையை கொடுத்திருப்பேன். நல்லா அப்படி இருக்கும். நீயோ 8 நாளைக்குள் குழந்தை வேண்டும் என்று கேட்டாய். அவசரமா கேட்ட. ஆமா, அதான் அவசரமா வந்துருச்சு. அது குறமாத்த குழந்தை அப்படித்தானே இருக்கும். அப்படித்தான் இருக்கும். ஆமா, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அந்த குழந்தைக்கு உருப்படைத்து கொடுத்த உடனே பார்வதியா கையிலே வாங்கி கொண்டு அந்த குழந்தைக்கு என்ன பேர் கொடுக்கிறார் தெரியுமா? என்ன பேரம்மா? சுடல் ஒளியிலே பிறந்த காரணத்தினால் சுடர் ஈசன் என்றும், முண்டமாக உருண்டதினா முண்டமாட சுவாமி என்றும், இந்த மைந்தன் மயான போக வேண்டிய காரணத்தினால் மாயாணி மணி சுடலை என்று பேர் கொடுக்கின்றார். அப்படி பேர் கொடுத்து 3 பேரு. ஆமா, 3 பேரியா 3 பேரு. ஏன்னா அங்க 3 சுடர் விழுந்திருக்கு, 3 பேரும் விட்டாச்சு. ஆமா, அந்த குழந்தையை எப்படி வளர்த்து வருகிறா தெரியுமா? எப்படி அம்மா? நாளும் ஒரு நல்ல மேனியுமா, ஒரு நல்ல வண்ணமாக வளரும் இறை நல்ல சந்திரனை போல், வளரும் இறை நல்ல சந்திரனை போல் வளர்த்து வர அந்த குழந்தைகளே, வளரும் இறை நல்ல சந்திரனை போல் அங்க தரையதிலே விட்டோமானா தண்டே கரு நோகும் என்று அந்த பூமியிலே விட்டோமானா அவர் பொற்பாதோ நோகும் என்று அந்த தோளதிலே தொட்டு கட்டி, அந்த தோளதிலே தொட்டு கட்டி, அந்த துடையதிலே நகை வரதி தொட்டு கட்டி அந்த குழந்தையை தரையிலே விட்டோமானா தண்டை கால்கள் நோகும் என்று, பூமியிலே விட்டோமானா பொற்பாதங்கள் நோகும் என்று, தோளிலே தொட்டி கட்டி துடையிலே நபரத்தி 4 ஒரு மேனியும் ஒரு வண்ணமாகவே வளர்த்து வருகின்றார். அப்படி வளர்த்து வருகின்ற தாயான அந்த பார்வத தேவியானவள் குழந்தையை பால் ஊட்டி சீராட்டி தொட்டில போட்டு உர காட்டுகின்றார். அப்படியே தொட்டில ஓட்டி, ஆமா, அப்படியே ரோராட்டு பாடி உறங்க வைக்கிறார்கள். அப்படி அந்த காலத்துல தொட்டில ஓட்டு ரோராட்டி தாளாட்டுனாவ. சரி, இந்த காலத்துல ரோராட்டுறாங்களா தாளாட்டுறாங்களா? எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதானா? இந்த காலத்துல உனக்கு தாளாட்டு தெரியுமா? எனக்கு தெரியாதே. தெரியாதா? இந்த காலத்துல யாருக்கு தாயா தாளாட்டு பாட தெரியும்? யாரு தாளாட்டுதான்? செல்போன்ல யூடியூப்ல வச்சு விட்டா பிள்ளை அதை பார்த்துட்டு உறங்குது. என்ன பாட்டு? அது முக்கியமான ஒரு பாட்டு. ஆமா, என்ன பாட்டியா? அது உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்தரிக்காய் 8 உலகாலே விரிச்சு, அம்மா வந்து கொஞ்சம் இதான் இந்த காலத்துல தாலாட்டு பாட்டு. இப்படித்தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, யாருக்காச்சும் தாலாட்டு தெரியுதா? தெரியாது. இந்த காலத்துல தெரியாத பொம்பளைனால என்ன செஞ்சாங்க? ஆராரோ அடி ஆராரோ ஆடா அசட்டு பெயமவனே யாராரோ. நல்லா தான் தாலாட்டு படிக்க. அப்படி படிக்கிறது மாதிரியே புருஷனை வைவாங்க. அப்படியும் தாலாட்டு இருந்துச்சு. என்ன செய்ய, நேர்ல பார்த்து திட்ட முடியாது. நேர்ல திட்டுனா உல கலந்துட்டு போட்டுருவான். அதனால இப்படி மறைமுகமா பாட்டு வழியே திட்டிக்கிறது. ஆமா, இப்ப அப்படி இல்லையா? இப்ப யாருக்கும் தாலாட்டும் தெரியாது, தொட்டிலும் தெரியாது. ஆமா, இப்ப எல்லாம் மெத்தையில ஓட்டு வளர்க்காங்க. மெத்தையில ஒரு சைடா படுத்துக்கிட்டு புள்ளைய முன்னாடி ஓட்டிட்டு உறங்குதாங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, அப்ப எல்லாம் துணியை போட்டு மூடி வச்சு பிள்ளைய கொண்டு போவாங்க. ஆமா, இப்ப குழந்தைக்குனே மெத்தை வந்துருச்சு. பிள்ளைய அதுல தூங்க போட்டு சுருட்டி சிப்ப போட்டு மூடி வச்சிருந்தாங்க. இந்த வெள்ளாட்டங்குட்டியை ஏத்திட்டு வாங்களா காலையும் கட்டி. ஆமா, 8ஆயிரம் சந்தையை கொண்டு வர்ற மாதிரி. சரி, அந்த புள்ளைய உள்ள ஓட்டு மூட்டிடுவாங்க, சிப்ப போட்டு மூட்டிடுவாங்க. இந்த மூக்கு வரைக்கும் தான் தெரியும். சரி, அதுங்களும் சுத்தி கவர் பண்ணிடுவாங்க.
போயிருவாங்க. அந்த பிள்ளைய அப்படி குறுன்னு முழிச்சிட்டு நடக்கும். சரி, அப்படி இப்ப இருக்கு. இப்ப அதான் கம்ப்யூட்டர் காலம். ஆமா. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன செய்வாங்க தெரியும்? அது இப்பயே வந்துருச்சே. என்னது வந்துருச்சு? குழந்தைய தள்ளிட்டு போட்டு வண்டியில போட்டு தள்ளிட்டு போறாங்க. யாரும் தூக்கி சமக்க வேண்டாம். அது கூட இனிமே 2 வீலர் எடுத்து இழுத்துட்டு போக போறாங்க. பரவாயில்ல. ஏன்னா என்ன இப்ப பிள்ளைகளோட நிலைமை அப்படி ஆகி போச்சு. ஆமா. ஆகையினால அந்த பார்வதா தேவியானவள் என்ன செய்தா? பால் ஊட்டி சீராட்டி ஆமா தொட்டில்ல போட்டு உரக்காட்டுகின்றாள். ஆமா. எப்படி உரக்காட்டுகிறா தெரியுமா? அதாவது எங்க பாட்டி எனக்கு தாலாட்டி சொல்லி கொடுத்தாங்க. உங்க பாட்டி சொல்லி கொடுத்ததா? பாட்டி. ஆமா. உங்க அம்மாவுக்கு விவரம் தெரியாதோ? எங்க அம்மாவுக்கு தெரியும். சரி. ஆமா, அம்மா சொல்லி கொடுக்கல, பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா உங்க அம்மா குரல் கொஞ்சம் கரகரங்கும். ஆமா. ஆகையினால சரி, ஏதோ எங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. எப்படி சொல்லி கொடுத்தார்கள்? அத சொல்லட்டுமா உங்ககிட்ட? எங்க சொல்லுங்க. ஆராரோ ஆரிரரோ 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 அங்கே கண்ணை கண்ணை நீ உறங்கி காணமயில் கண்டுறங்கி கண்ணை கண்ணை நீ உறங்கி காணமயில் கண்டுறங்கி பொன்மணிய நீ உறங்கி பூமரத்தே வண்டுறங்கி ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ அங்கே கவனை திரவியமே தெவிட்டாத முக்கனியே தேனே திரவியமே தெவிட்டாத முக்கனியே மானே மரகதமே மல்லிகை போஷன் பகமே ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ அங்கே யாரடித்து நீ அழுதா அடித்தாரை சொல்லி அழு யாரடித்து நீ அழுதா அடித்தாரை சொல்லி அழு மாமன் உன்னை அடித்திட்டானோ மாயவனே சொல்லி அழு ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ அங்கே மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே அத்தை அடித்தாளோ அரளி பூவு தண்டாலே ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ அங்கே அத்தி முத்தே துத்தி முத்தே யாருக்கு கிட்டாத முத்தே அத்தி முத்தே துத்தி முத்தே யாருக்கு கிட்டாத முத்தே செட்டி நாட்டு வீதியிலே தெளி தெளித்து வந்த முத்தே ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ராராரோ ராரிரரோ ராமர் உன்னை தந்தாரோ ராராரோ ராரிரரோ ராமர் உன்னை தந்தாரோ 800 வயது வரை வாழ வரம் தந்தாரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ அந்த பார்வதா தேவியானவள் ஆமா. குழந்தைய பால் ஊட்டி சீராட்டி தொட்டில போட்டு அப்படி உரக்காட்டுகின்றார். ஆமா. உங்க அம்மா உனக்கு எப்படியா தாலாட்டு படிச்சாங்க? எங்க அம்மாலும் தாலாட்டு படிச்சு வருஷம் என்ன ஆகுது? என்ன ஆகுது? இப்ப கேட்கல. ஏன்னா இந்த ஸ்பீக்கரை கொஞ்சம் போட்டு விடுங்கண்ணே. ரொம்ப அங்கிட்டு கேக்கு. எங்கிட்டு கேக்க? ரொம்ப தள்ளி கேக்க. அங்கிட்டு கேக்கு. தம்பி இந்த ஸ்பீக்கரை கொஞ்சம் போட்டு விடுங்க. ஹலோ 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 மைக் வச்சா ஹலோ ஹலோ. தாய் குலங்க தாலாட்டு படிக்கும் போது என்ன செஞ்சாங்க? அதுலயே பிரிச்சு தான் படிச்சிருக்காங்க. ஆமா. எப்படி தெரியுமா? எப்படி அம்மா? மாமன் அடித்தாலும் மல்லிகைப்பூ செண்டால, அத்தை அடித்தாலும் அரளிப்பூ தண்டால. ஆமா. எப்படி? மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டால, செண்டால. அத்தை அடிச்சாலும்
அரளிப்பூ தண்டால. எதுக்கு அப்படி? ஏன் தெரியுமா? ஏம்மா? அத்தை வந்து அண்ணி அடுத்த இடத்துல இருந்து வந்தவ. சரி. அதனால நம்ம பிள்ளைய ஒழுங்கா பார்க்க மாட்டான்னு நினைச்சு அப்படி அப்பயே பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓ, அப்பமே இந்த பாட்டு மூலமா விளக்கத்தை சொல்லிட்டாங்க. விளக்கத்தை சொல்லிட்டாங்க. நாட்டு நடப்பேன். மாமன்னா சொத்த ரத்த பந்தம். தாய் மாமன். தாய் மாமன். அதனால ரொம்ப பாசம் இருக்கும். நாளைக்கு உங்களை கட்டணும்னா அவர் தான் வருவாரு. எப்படி? நாளைக்கு கல்யாணம் பண்ணணும்னா தாய் மாமா மகனைத்தானே கட்டணும். கல்யாணம் முடிக்கணும். நம்ம மருமகன் நினைச்சிட்டு சந்தோஷமா இருப்பாரு. சந்தோஷமா இருப்பா. உங்களை தரையில தூக்கி விடாம தூக்கி வச்சுட்டு வாழைப்பழத்தை கொடுப்பாரு, பண்ணு வாங்கி கொடுப்பாரு, கேக் வாங்கி கொடுப்பாரு. சரி. கல்கோணாவை கொடுத்தா நீங்க வாட்டில சோதிச்சுட்டு இருப்பீங்க. அதான் நீ மாமா மகளை கல்யாணம் முடிச்சியாக்கும். நீ தான் படிக்க போன இடத்துல ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டீங்க. அது ஏன் பொழப்புலா? நான் என்ன செய்யிட்டு ஏன் மாமா மகன் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைய, சின்ன சின்ன பிள்ளைங்க. நான் காலேஜ்ல இருந்து பிள்ளைய கூப்பிட்டுட்டேன். சரி. அப்படி ஆகி போச்சு. அப்படி ஆகி போச்சா? நீங்களாவது இருந்து வாக்கப்படக்கூடாது. யாரு நீங்க? இருந்து வாக்கப்பட்டீங்களா? எப்படி? நான் தானடா உங்க அப்பா கல்யாணம் முடிச்சிருக்கேன். வேற என்னத சொல்லுதீங்க? நான் தாய் மாமா மகனை தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். அப்படி சொல்லுங்க. ஆமா. அப்ப எல்லாம் சரிதான். சரிதானே? ஆமா. என் மகன் தான் நீ சொன்னடி கேட்காம வேற பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாம்மா. ஆகையினால அந்த பார்வதா தேவியானவள் குழந்தைய பாலூட்டி சீராட்டி அப்படி ரோடாட்டில போட்டு உரக்காட்டுகின்றாள். உரக்காட்டுகிறாள். குழந்தையான மாயாண்டி மணிச்சுடல என்ன செய்தா? அந்த பேச்சியம்மாள் பெற்ற திருமகன். ஆமா. தொட்டில அப்படியே படுத்து தூங்கி நித்திரை செய்து கொண்டிருக்கின்றார். நல்லா அப்படிதான் நைட்டு வாங்கிட்டு இருந்து சவுண்ட் வந்துச்சு. நைட்டு உங்ககிட்ட இருந்து வந்துச்சு சவுண்டு. நீங்க என்ன சொல்லுதீங்களோ? ஏமா பொம்பளையா பிறந்த யாராச்சும் கொரட்டை ஓட்டு பார்த்துருக்கீங்களா? வில்லுக்கு வந்த 2 பேரும் கொரட்டை ஓடுதாவ நேற்று ரூம்ல. நைட்டு என்ன சொல்லணும்னு தான் பார்த்தேன். ஆமா. என் மோக்க சத்தம் படாது, எங்க புலவர் தூங்குதாருன்னு சொல்லணும்னு பார்த்தேன். கேட்க மட்டும் அப்படி கொரட்டை ஓட்டு உறங்குற மாதிரி மாயாண்டி தொட்டில எடுத்து உறங்குதாரு. ஆமா. அப்படி மாயாண்டி சுடல அங்க தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது தில்லைவன காட்டிலே என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன நடக்குது? தில்லைவன காடதியிலே செஞ்சோழரே கணவதியிலே 7 மாத சூலியாவே திருவடிக்கு வேகோதையா ஈரமண்ட மேல் பொதிந்து வேகுதைய பிரேதமதி ஏழை நல்ல வாசல் வைத்து வாசல் வைத்து எரியுதையே பிணமதிதான் வாசல் வைத்து சந்தன கட்டையிலே சவமிருந்து வேகுதையா பூசண கட்டையிலே பிணமிருந்து வேகுதையா பார்த்தாரே சுடலத்தை சுடலத்தை பாங்குடலே ஏது செய்தா பார்த்தாரே சுடலத்தை மாயாண்டியான சுடலத்தையும் மாணிக்க தொட்டிலே அப்படியே அழகாக தூங்கி கொண்டிருக்கின்றார். இங்க தில்லைவன காட்டிலே 7 மாத சூரியானவள் அழகாக வெந்து கொண்டிருக்கின்றார். ஆமா. தில்லைவன காட்டிலே வேகக்கூடிய பிணத்தின் வாடையானது கைலாசத்தில் இருக்கக்கூடிய மாயாண்டி சுடலைக்கு அப்படியே மல்கோவா மாம்பழம் போல கமகமன வாடை அடித்தது. அப்படியே வாசம் மோப்பம் முடிச்சுக்கிட்டு கிடக்காரு தொட்டிலுக்குள்ள. ஆமையா. அப்படி நல்லா மணக்கு கமகமன வாசம் வருது. இப்படித்தான் நம்ம கார்ல வரும்போது பார்த்தேன்னா சரி அப்படியே பிரியாணியும் சிக்கன் 65 பொரிப்பாங்க. மனத்தை பார்த்தா சரி அப்படியே வாசம் பிடிக்கும். நம்ம ஊர்ல யாராச்சும் பணியாரம் சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமையா. பக்கத்து வீட்டுக்காரி சொல்லுவா. என்ன சொல்லுவா? ஏமா அந்த 3வது வீட்டுக்காரி பணியாரம் சுடுதா அவளுக்கு வாசனை எங்க அடிக்க அப்படி சொல்லுவான். ஆமா. சரி. அந்த வாசம் சரி அந்த சூழியானவள் எரியக்கூடிய வாசமானது மாயாண்டி சுடலைக்கு மல்கோவா மாம்பழமா கமகமன்னு வாடை அடிக்கின்றது. அப்பா பார்த்தா சிறுகுழந்தையாக இருந்த மாயாண்டி சுடல. ஆமா. அதாவது தாய் அமிர்தம் உண்டோமானால் நமக்கு தாகம் அது அடங்காது. உடல் அமிர்தம் உண்டோமானால் உள்வயிறு நிரம்பாது. என்ன நினைத்த மாயாண்டி மணிச்சுடல என்ன செய்தா? அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? என்ன நினைக்கிறார்? மையானோ போக வேண்டும் ஆண்ட வீணோ திங்க
மாயாண்டி மணிச்சுடல ஆமா 21 வயதுடைய வாலிபனை போல் வடிவம் கொண்டு உருவம் கொண்டு வேகக்கூடிய பிணத்தை சாப்பிட வேண்டுமே என்று ஆமாம்மா மாயாண்டி மணிச்சுடல ஆமா எப்படி புறப்பட்டு வருகிறா தெரியுமா எப்படி அம்மா போட்டும்